பூசவும் கட்டளையிடுவானாக. கல்லுகளை பயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குற்றம், அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அந்த வீட்டிலே போயிட்டு இருக்கு. நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பாத்துக்கிறீங்க. எங்க இதை வேதம்னு நம்புற ஒரு மக்கள் கிட்ட இது ஒரு நல்ல ஒரு மனுஷன் புத்தகம் வச்சுக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல விவரமுள்ள ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புஸ்தகம்னு சொல்லி இதை யாருக்காச்சும் நம்ப முடியுமா? இது வேதம். இதுக்கு பேர் பரிசுத்தம் பின்ன நடைமுறை தேவையா? எவ்வளவு பைத்தியகார்த்தனமா இருக்குது கேட்கும் பொழுது. இந்த வீட்டுக்கு குஷ்டம், சட்டையை குஷ்டம், கையில குஷ்டம், என்னடா இது குஷ்டத்துக்கு ஒரு அளவுகோல் வேணாமா தொழு நோய்க்கு? வேற யாராவது வீட்டுக்கு குஷ்டம்ங்கிறத வீட்டில் உள்ள மனிதர்களைத்தான் சொல்றாங்க ஊண்டிப்படுத்திட்டு போனா செவருக்கு வீட்டை தான் சொல்றோம். மனுஷனுக்காக சொல்ல அப்படி சொல்றது உண்டு. என் வீட்டுல குஷ்டமா இருக்கிறாங்கன்னா கொண்டாடி குஷ்டமா இருக்காங்க அர்த்தம் வரும். இவன் அப்படின்னு சொல்லல, நெசமாவே வீட்டுக்கு தான் சொல்றான். வீட்டுக்கு செவத்துல பச்சையாவது செவப்பாவது காணப்பட்டால் வீட்டுக்கு தான் குஷ்டம் பிடிக்கணும்னு சொன்னா, இலக்கியமா கூட சொல்லல. அதுக்கு தான் பச்சையா பரிகாரம் சொல்லப்படுது. இதுதான் வேதம். மத்தேயுல கடவுள் வேதம் 27:21 இருக்குதுங்க. மத்தேயு புதிய ஏற்பாடுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்களா? 21:7 இருக்கு மத்தேயு. கழுதையையும் ஒரு குட்டியையும் கொண்டு வந்து, கழுதையையும் ஒரு குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். எப்படா கழுதையிலையும் குட்டியிலையும் எப்படி அவரால் ஏற்ற முடியும்? கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அதுல ஏற்றினாங்க அவரை. யார? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றினாங்கன்னு சொல்லிட்டு மத்தேயு 21:7 இருக்கா? அப்படி இருக்கா? சரி. இது எதுக்குன்னா நம்ப முடியாத பல சமாச்சாரங்கள் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். பிரசவ வலி ஒரு பெண்ணுக்கு ஏற்படுதுங்க. இந்த பிரசவ வலியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் இது இயற்கையானது, சாதாரணமா நடக்கக்கூடியது. இந்த பிரசவ வலிக்கு கூட இயற்கையான ஒரு சமாச்சாரத்துக்கு கூட பைத்தியகார்த்தனமான ஒரு காரணத்தை சொல்லுது பைபிள். என்ன காரணம்? ஹவ்வா ஏவாள் இந்த பாவம் செய்யற காரணமா இருந்தாலா, அதனால கர்த்தர் சொன்னாரா, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வாதையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். அந்த பெண் பிள்ளைங்களுக்கு பிரசவ வலி வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அந்த கட்டளையை மீறினதுனால இறைவன் கொடுத்த சாபம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஆடு மாடுலாம் குட்டி போடும்போது அதுக்கு பிரசவ வலி இருக்கு. அது ஏன்? ஏவாள் செஞ்சதுக்காக வேண்டிதான் பிரசவ வலி வருதுன்னு சொன்னா மனுஷ இனத்துக்கு மாத்திரம் இருக்கணும். மனுஷ இனத்தை சேர்ந்த ஏவாள் தான் தப்பு செஞ்சான், அதுக்கு தான் தண்டிக்கணும். ஆடு பிரசவம், கோழி முட்டை போடும் போது கூட அதுக்கு வலிக்குமுங்க. அப்ப ஆட்டுல இருந்து மாட்டுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பிரசவம் ஒரு வேதனையா தான் இருக்கு. அப்ப ஆட்டுக்குட்டி எதுக்கு பிரசவிக்கும் போது வேதனைப்பட்டு கத்தணும், மாடு எதுக்கு கத்தணும், இன்னும் பிற பிராணிகள்லாம் எதுக்கு கத்தணும்? இத கடவுளுடைய வேதமா இலக்கியா இருக்கு. சத்தியகாரணமான இதை கடவுள் சொல்லுவாரா? இயற்கையான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இது. இயற்கையான விஷயங்களுக்கு கூட ஒரு பொய்யான காரணம், இயற்கையான விஷயங்களுக்கு ஒரு பொய்யான காரணம். அது மாதிரி பாம்பு வந்து என்ன செஞ்சுச்சு? ஏவாளை கெடுத்துச்சான். பாம்பு வந்து ஏவாளை கெடுத்துச்சு. பாம்புக்கு சாபம் கொடுக்கிறார் பாருங்க கடவுள். ஆதியாகமம் 3:16 இருக்கு. பாம்புக்கு சாபம் கொடுக்கிறாரு. கடவுளாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, உன் வயிற்றினாலேயே நீ நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். பாம்பு மண்ணை திங்காது. பாம்பு மண்ணை திங்குமா? நடுவர் அவர்களே, பாம்பு மண்ணு திங்குமா? பாம்பு மண்ணை சாப்பிடுமா? பாம்பு மண்ணை சாப்பிடாது. பாம்பை வேண்டுமானால் மண் சாப்பிடும். பாம்பு செத்து போன பிறகு புதைச்சா பாம்பை வேண்டுமானால் மண் சாப்பிடுமே தவிர பாம்பு வந்து மண்ணை திங்காது. கடவுள் பாம்புக்கு சாபம் கொடுக்கிறாரு. நீ கெடுத்த காரணத்தினால உன் வயிற்றினாலேயே நீ நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். உயிரோடு வயிற்றினாலேயே நகர்றது நெசம். இவனுக்கு இது அந்த காலத்தில் உள்ளவன் விவரம் பத்தல. மண்ணு தான் சாப்பிடுன்னு நினைச்சுக்கிட்டான். அதனால மண்ணை திம்பன் மனுஷன் இருக்கான்னு வளர்ந்தது. கடவுளுக்குன்னா தெரியும். கடவுளுக்குன்னா பாம்பு தான் படைச்ச பாம்பு மண்ணை திங்குமா, முட்டையை திங்குமா, என்னத்தை திங்கும்னு அவனுக்கு தெரியும். மனுஷன் பார்த்தான் ஊர்ந்து ஊர்ந்து போகுது. என்னத்துக்காக ஊர்ந்து போகுது? ஏவலை கெடுத்ததுக்காக போகுது. சரி,
இப்படி மண்ணோட உரசிக்கிட்டு போத மண்ணை திங்கிட்டு போல இருக்கு. அப்ப கடவுள் சாபம் கொடுத்தாரு, இவனுக்கு ஓடி இருக்கு கற்பனை. இவன் எழுதிட்டான். கர்த்தர் சொன்னாராம், பாம்பை பார்த்து சொல்றாரு, நீ உன் வயிற்றினாலேயே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். நான் கேட்கிறேன், பாம்பை விடுங்க, ஏன் மண்புழு ஏன் தரையில உருண்டு உருண்டு போகுது? அது என்ன பாவம் நினைச்சு? பாம்பு தானே கடிச்சிச்சு. இன்னும் ஏராளமான உயிரினங்கள் தரையில ஊர்ந்து ஊர்ந்து மண்ணுல நகர்ந்து போகுது. அதுக்கு என்ன அது எந்த சாபத்தினால உண்டானது? கேட்கவே பைத்தியக்காரத்தனமா இல்ல. கர்த்தருடைய வேதம் பொழுது போகாம அந்த காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவோம். அந்த மாதிரி நான்லாம் என் மகனுக்கு இந்த மாதிரி கதை சொல்லுவேன். ஒரு அணில இருந்தா அணில வண்டி செஞ்சு ஓட்டினாங்களாண்டு அணிப்புள்ளையில வண்டி செய்ய முடியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு தோத ஒரு கதை சொல்லுவோம். இந்த பாம்புக்கு ஒரு கதை, ஏன் 3 வரி விழுந்திருக்குன்னு கேட்டா எங்க அம்மா எனக்கு சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க. அணிலுக்கு ஏன் 3 வரினா, ரசூலுல்லாஹ்வுக்கு தாகமா இருந்துச்சான். அப்ப இந்த அணில தண்ணி கொண்டை கொடுத்துச்சான். ரசூலுல்லாஹ் 3 விரலால தடவி விட்டாங்கன்னா அதான் அந்த 3 கோடுன்னு எங்க அம்மா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. அவர் தான் நானும் சொல்லணும் அதுக்குதான். கதைகள் கொஞ்சம் வேற தமாசுக்கு இந்த மாதிரியான ஒரு கதையில சேர்க்கலாம். எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்த இந்த மாதிரி ஒரு தமாசுக்கு ஒரு பொழுதுபோக்கு கதையாக சேர்க்கலாமே தவிர நெசம்னு சேர்க்க இயலுமா? இது போய் வேணும், கடவுளுடைய வேணும். கேளு, இன்னொன்னு கேளுங்க. அதாவதுங்க, யாக்கூபுன்னு ஒரு ஆள். யாக்கூபு தான் இஸ்ரவேல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க. அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். அவருக்கு 2 பிள்ளை. ஈசாக்குன்னா இஸ்ஹாக்கு நம்ம சொல்லக்கூடியவங்க. அவருக்கு 2 பிள்ளை. ஒரு பிள்ளைக்கு பேர் யாக்கோபு, ஒரு பிள்ளைக்கு பேரு ஏசா. இந்த யாக்கோபும் ஏசாவும் அண்ணன் தம்பி 2 பேர். இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, ஏசாவுக்கு கொஞ்சம் கையில எல்லாம் முடி இருக்குமா. ஏசாங்கிற ஆளுக்கு கையில எல்லாம் முடி இருக்குமா, மேனில எல்லாம். யாக்கோபுக்கு இந்த மாதிரிலாம் முடி இருக்காதான். ஈசாக்கு கண்ணு தெரியாத காலமா போச்சு. கண்ணு தெரியாத வயசான காலத்துல இந்த யாக்கோபு இருக்கிறாரு, அதாவது இஸ்ரவேல் இந்த யூத இனத்துக்கெல்லாம் தலைவர், அந்த ஆள் யாக்கோபு என்ன பண்றாரு, தந்தைகிட்ட அவருடைய ஆசையை பெறுறதுக்காக வர்றாரு. தந்தை ஏசாவுக்கு தான் அந்த ஆசையை கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாராம். அதுக்கு ஏமாற்றி வாங்குறதுக்காக இவர் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டு தோலை எடுத்து போத்திக்கிட்டு வர்றாரு. தந்தைகிட்ட வர்றாரு. அவருக்கு சில பொருள்களை கொடுத்து ஆசீர்வதிக்க சொல்றாரு. அவர் கண்ணு தெரியாத மனுஷன் தானே, நீ யாரான்னு கேட்கிறாரு. நான் தான் ஏசாங்கிறான். குரல் ஏசா மாதிரி இருக்குது, உடம்பு ஏசா மாதிரி இருக்குது, குரல் யாக்கோபு மாதிரி இருக்குன்னு ஒரு உடம்பு தடவி பார்க்கிறாரு. உடம்புல ஆட்டுத்தோடு போட்டிருந்தாரா இல்லையா, அதனால முடியா தெரிஞ்சிருக்குது. இதை கண்டு அவர் ஏமாந்துட்டாருன்னு சொல்லுது. நான் கேட்கிறேன், படிச்சு காட்டுறாங்க. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபிடம், என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்று சொல்ல, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் கிட்டே போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லிக் கொண்டான். சொல்லிக்கிட்டு ஆசீர்வாதம் வழங்கிட்டான். நான் கேட்கிறேன், என்னதான் ஒரு மனுஷனுக்கு மேனியெல்லாம் முடி இருந்தாலும் ஆட்டு முடி மாதிரியா இருக்கும்? நான் கேட்கிறேன். தடவி பார்த்தா ஆட்டுத்தோளால அப்படி முடி இருக்குமா? ஏங்க என்ன முடி இருக்குது? அதிகமான முடி உள்ளவராக ஏனாச்சும் வாங்க, ஆட்டுத்தோள் மாதிரி முடி இருக்குமா? அது என்னன்னா கண்ணை வந்து போயிட்டானு தடவி பார்த்தா ஆட்டுத்தோள் இது மனுஷன் தோல் தெரியாதா? இவன் அவர் நபி தீர்க்கதரிசி, ஈசாக்கு ஒரு தீர்க்கதரிசி, இந்த யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி, இந்த யூத கூட்டத்துக்கெல்லாம் அப்ப தலைவர். இந்த ஆளு ஒரு பிராடு கேஸா இருக்காரு, அந்த ஆளு 1ஆம் நம்பர் ஏமாளியா இருக்காரு. பாருங்க, என்ன கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. ஆட்டுத்தோலை போட்டு போய் தடவி பார்த்தோன்னே அந்த ஏசா கை மாதிரி தெரியும். செத்து போன ஆட்டுத்தோளத்துக்கு போட்டுனா அந்த தோலை தடவி பார்த்தா இது மனுஷன் தோலை இல்ல, போத்திக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியாதா? அதை குறைஞ்சபட்சம் சத்தம் யாக்கோபு சத்தம் வழங்கிருக்கல அந்த மண்ணாங்கட்டிக்கு. அந்த நேரத்தில் சுதாரிக்க வேணாமா? சத்தம் வேற வித்தியாசமா தெரியுது, ஏசா சத்தம் இல்ல. அப்ப தடைப்படை ஒழுங்கா சொல்ற சத்தம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒழுங்கா பறிச்சுட்டு பார்க்க கூடாதா? அந்த ஆள் ஏமாந்து போய் இவருக்கு ஆசை வழங்கினார். இது இறைவேதம், இதாங்க இறைவேதம். அது மாதிரி கற்பத்துல சண்டை போட்டு, கற்பத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள உட்காந்து பிள்ளைங்க சண்டை. யாரு? இந்த ரெண்டு தான். யாரு? இந்த யாக்கோபு ஈசாவுனா வயிற்றுக்குள்ள இருந்தவர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கற்பத்தில் இவ்விருவரும் இருந்த சமயத்தில் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டதாகவும், முதலில் கற்பத்தை விட்டு வெளியேறிய குழந்தையின் காலை பிடித்து 2ஆம் குழந்தை பிடிச்சு இழுத்து இருக்குங்க. எடுத்து பாருங்க, ஆதியாகமம் 25-22 படிங்க. கதை விட்டுருக்கான். இது வேணும். 22-24 அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள்
இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும்